ஒரு ஜாதக கட்டத்தை போடுங்க. போட்டீங்கன்னா அது மகர லக்னமும் போடுங்க. மகர லக்னம் அஞ்சல சனீஸ்வரம், ரிஷபத்துல சனீஸ்வரம், மிதனத்துல கேது, துலாத்துல சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், விருச்சிகத்துல சூரியன், புதன், தனுசுல குரு, ராகு, லக்னம் மகர லக்னம், அஞ்சுல சனீஸ்வரர், ஆறுல கேது, 10ல சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், 11ல சூரியன், புதன், மாந்தி, குரு, ராகு. எழுதிட்டீங்களா? 11 விருச்சகம். இவருடைய டேட்டா பார்த்து எழுதிக்கணும். 2/12/1972 9:40 AM. 9:40 AM. இவர் பிறந்த ஊர் கோவை. ஆமா, கோவை. கோவை உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே, சரி. இவருடைய பெயர் வந்து ராஜான்னு போட்டுங்க. இந்த சாஃப்ட்வேர்ல நான் அடிக்க போற பார்த்துக்கணும். ஒரு பெயர் சுமாரா நம்ம எழுதிருக்க வேண்டிய ராஜா. இவருடைய டேட்டா பர்த் 02 02 ஒரு டேஸ் மாதிரி வைக்கிறோம். 12/1972. இவருடைய டைம் 09 0 போட்டுக்கணும். கண்டிஷனா 09:45 45 AM. இது வந்து ஆண். நீங்க வேணா போடலாம், வேண்டாம்னு விட்டுலாம். பிறந்த இடம் கோவை, கோயம்புத்தூர். இப்படி எல்லாம் போட்டீங்களா? கரெக்டாக எல்லாமே போட்டாச்சுன்னா மேலே வந்து ராஜான்னு பேர் போட்டுக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ராஜா. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து 0 போட்டு 2 போட்டு தான் போடணும். அதே மாதிரி மணிக்கட்டை வந்து நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். இது வந்து இங்கே புள்ளி, அந்த 2 புள்ளி வரும் பார்த்தீங்களா, அந்த மணிக்கு வரும் புள்ளி மாதிரி வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ஏஎம்ஓ பிஎம்ஓன்னு கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஆண் பெண் பார்த்துக்கிறீங்க. அடுத்தது வந்து யாரும் உள்ள என்ட்ராக கொடுத்து அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போட்டு இங்கே வர கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா எனது படம் பச்சை கலர் இருக்கு. இந்த பச்சை கலரை கிளிக் பண்ணீங்கன்னா
உடனே இங்கே ஒரு பச்சை கலர் அப்டேட்னு வரும். அப்டேட் வந்துச்சுன்னா அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம், அது டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த 2ஆம் நம்பருக்கான இதுக்கான தேதி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை மட்டும் ஒரு கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2/12/73. அப்போ இந்த மாதமும் அதாவது தேதியும் மாதம் கரெக்டாக இருந்தால் சரி ரைட்டு, ஓ நம்ம போட்டது கரெக்டாக அங்கே ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ இவருடைய பண விரும்பின்னு இருக்குது. இந்த பண விரும்பி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பண விரும்பி கிளிக் பண்ணீங்கன்னா அது காட்டும். அப்போ என்ன காட்டுது? 0% கிடக்கு, 1% தான் இருக்குது. ஒரே ஒரு % தான் அவருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய வாழ்நாளில் இவருக்கு தேவையான பணத்தை ஈர்க்க முடியாது. அப்போ இவரும் வாழணும்ல, இவருக்கு பணம் தேவைப்படுதுல. அப்போ இந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவருக்கு நாம கீழே சூரியன், ராகு, கேது இந்த 3 கிரகங்கள் இங்க இருக்குது. இந்த 3 கிரகத்தில் எந்த கிரகத்தை பிடிச்சா இவருக்கு பணம் கிடைக்கும்? இந்த 3 கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகத்தை பிடிக்கும் போது அவருக்கு பொருளாதார உயர்வு கிடைக்குதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, அப்படி பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்க, நம்ம போட்டோம்ல ஜாதகம் கையில் தானே வச்சுக்கிறீங்க. அந்த ஜாதகத்தில் சூரியன் பலமா இருக்கா, அல்லது ராகு பலமா இருக்கா, அல்லது கேது பலமா இருக்கா? யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர், அருமையான கருத்து. பன்னீர்செல்வம் தானே பேசுறது? சூப்பர், வெரி வெரி குட், வெரி குட், சூப்பர். டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டீங்க. சூரியன் தான் 11ஆம் பாவத்திலிருந்து லாபஸ்தானத்தில் இருக்குது. ராகு 6, 8ஆம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது பலன் தராது. அப்போ இவருடைய ஜாதகத்தில் சூரியன் தான் பலமா இருக்குது. அப்போ இவருக்கு சூரியன் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆவார்னால அப்போ அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் 8ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பண வரவு, திடீர் பெரிய பொருளாதாரத்தில் உயர்வு பெறக்கூடிய ஒரு பாவம் 8ஆம் பாவம். அப்போ இவர் என்ன பண்ணணும்? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இவருக்கு தேவையான பணம் பூர்த்தியாகும். இவருக்கு பொருளாதார நிலை உயர்வும், பணத்தை இவருக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். சக்தின்னு என்ன? ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும், ஒரு கடையில் 150 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். இதுதான் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தொழில் செஞ்சாருன்னா இவர் கடை பக்கத்தால் கடைக்கார தினம் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவார். இவர் 500 ரூபா 600 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவார். அதே வாடகை, அதே செலவினங்கள், அதே முதலீடு. ஆனால் இவர் 5,000 ரூபாய்க்கு தான் 500 ரூபாய்க்கு தான் பண்ண முடியும். அதே சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது இவரும் 10,000 ரூபாய்க்கு செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உருவாகிவிடும். அவருக்கு அந்த வாய்ப்புக்கு அப்போ தினசரி சூரிய நமஸ்காரம் பண்ணுதல், சிவனுடைய ஆலயங்களுக்கு செல்லுதல், குறிப்பாக பிரதோஷ வழிபாடு செய்தல், அதே மாதிரி தந்தையருடைய சொல்லை மதித்தல், இதெல்லாம் செய்யும் பொழுது சூரியனுடைய காரதத்துவத்தை ஒரு எடுத்து வச்சுக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருளாதார நிலை உயருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அவர் பணத்தை ஈர்க்கக்கூடிய வசீகரமான சக்தி அவருக்கு உருவாகிவிடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி சூரியன் அப்படின்னு சொன்ன கண்டிஷனா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் எத்தனை மணிக்கு பண்ணணும்? 11 மணிக்கெல்லாம் பண்ண வேலை செய்யாது. அப்ப சூரியனை சொல்லுங்க 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளதான் ஆதியத்தின்னு பேர். நீங்க டிவியில கூட சன் டிவிக்காரன் வச்சுக்கலாம். என்னன்னா ஆதித்ய சேனல்னு சொல்றான். ஆதித்யன்னா என்ன? குழந்தைகள் அப்படின்னு பேர். சூரியன் குழந்தையா இருக்கும்போது தான் வழிபாடு பண்ணணும். அப்படின்னா 6 to 7 மணிக்குள்ள சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ அவரும் பணத்தை ஈர்க்க முடியும். அவருடைய கடையும் மிகப்பெரிய வியாபாரத்தை செய்ய முடியுங்கிறத மாற்று கருத்து இல்லை. சரியா?
இதை சூரிய நமஸ்காரம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஞாயிறு அன்னைக்கு அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த சூரியனுடைய காரகம், அதாவது மலை மேலே சிவன், அதாவது திருவண்ணாமலை போகலாம், அடிக்கடி திருவண்ணாமலை போகலாம், சூரியனார் கோயிலுக்கு போகலாம். இப்படி சூரியனுடைய தலங்கள் நிறைய இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் எந்த தலங்களுக்கு வேணாலும் போய் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக சூரிய நமஸ்காரம் இவருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி தருவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ எதுக்கு இந்த சூரியன் போட்டோம்? உங்களுக்கு புரிஞ்சதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது. ஓகே, நன்றி நன்றி. புரிஞ்சா சரி, அவ்வளோதான். நம்ம உங்களுக்கு இப்போ இந்த முதல் பண விரும்பியாளருக்கு அனுப்புனீங்க, கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது காட்டுது. சரி, அடுத்தது நெக்ஸ்ட், அடுத்தது உழைப்பு அப்படிங்கிற ஒரு ஜப்கேட் இருக்குதுல, இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா காட்டும் அவருடைய உழைப்பு என்ன மாதிரி இருக்குது. 30% இருக்குது. அவருடைய உழைப்பு 30% இருக்குது. இதில் 30 வந்துட்டாவே போதும். 90 வந்துச்சுன்னா அவர் உழைக்கிறதுக்குனே பிறந்தவர். குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாள் இருக்கணும். அப்பதான் அவருடைய உழைப்பு அவருக்கு கிடைக்கும். இதில் நல்ல லாஜிக் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் உழைக்கிறாங்க, யாரும் இந்த உலகத்தில் உழைக்காம இல்லை. அவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச வேலை செய்யறாங்க. அந்த உழைப்பின் மூலம் வெற்றி அடைய முடியுமா முடியாதாங்கிறதான் கேள்வி. ஒருத்தர் ஒரு வேலை செய்வார், அதில் அவருக்கு பல ஆயிரம் லாபம் கிடைக்கும். ஒருத்தர் ஒரு வேலை செய்வார், அவருக்கு பல ஆயிரம் இழப்பு வரும். பல ஆயிரம் இழப்பு வரும். அப்போ இவர் செய்யக்கூடிய வேலை இவருக்கு சிறப்பாக அமையுமா அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட். உழைப்புக்கேற்ற ஊதியம். அதாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 150 ரூபா வேலை செய்வான், சம்பளம் 50 ரூபா வாங்கிட்டு வருவான். ஒருத்தன் 50 ரூபா வேலை செய்வான், 150 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வருவான். இதுதான் இங்க உள்ள லாஜிக். அப்போ ஒருத்தனுடைய ஜாதகத்தில் இது 0% இருக்குது அப்படின்னு பொதுவாக வச்சுக்கணும். இப்போ இவருக்கு 30% இருக்குது, அதே போதும். ஒரு மனிதனுக்கு 30 இருந்தாவே போதும். 90 இருந்தால் இதை விட அதிகம், மினிமம் 30 இருந்தாவே போதும். அப்போ இவர் தன்னுடைய வாழ்க்கையில தான் செய்யக்கூடிய வேலைகள் மூலமாக அவர் ஆதாயம் பெறக்கூடிய தகுதி உடையவர்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இவர் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் இவருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தே தீரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, ஒரு சமயம் இது 0வா இருக்குது. அப்போ அவருக்கு 0வா இருந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு இந்த லக்னத்துக்கு சந்திரன், ராகு, சனி எதை பிடிச்ச அவருக்கு உழைப்பு கிடைக்கும்? எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணும்போது உழைப்பு கிடைக்கும்? ஒரு சமயம் 0 வந்த யாரோ சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே, இந்த 2 கிரகங்களை எதை வேணாலும் வழிபாடு பண்ணலாம். உண்மையில் அது மாற்று கருத்தே இல்லை. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதை தவிர்த்துட்டு சந்திரனையோ சனியோ வழிபாடு பண்ணலாம். அப்போ சனிதான் தொழில்காரங்க. சனியை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப காலச்சிறந்தது. சந்திரனை வழிபாடு பண்ணாலும் ஒன்றும் மோசம் போகாது. இந்த 2 தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அப்போ சனிக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு உணவளிச்சுட்டு செஞ்சால் போதும். காகத்துக்கு உணவளித்தல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் உணவு பரிகாரங்கள் இதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். உணவு பரிகாரங்கள் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இந்த 5 சப்ஜெக்டுக்கு உணவு பரிகாரம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அப்போ சந்திரன் வரனால முடிஞ்ச அன்னதானம் வழங்கலாம். சனிக்கிழமை காகத்துக்கு உணவு வழங்கலாம். அல்லது நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அங்கே 5-6 பேருக்கு உணவு கொடுக்கலாம். இந்த ஜப்கெட்டில் எது ஃபெயிலர் வந்தாலும் சரி, உணவு கொடுக்கறதே காலச்சிறந்த ஒரு பரிகாரம். சனிக்கிழமை சோறு, காகத்துக்கு உணவளித்தல். அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்காக உணவளித்தல். ஊனமுற்றோர்கள் பார்த்தோம்னா
நம்ம ஏதாவது இப்போ என்னுடைய கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸ்கட் பாக்கெட் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே பிஸ்கட் பாக்கெட் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பைத்தியம் போனால் எடுத்து கொடுத்துருவேன். சனீஸ்வருடைய காரகத்தில் தான் வருவாங்க. அழுக்காக இருக்கிறீங்களாம் சனீஸ்வருடைய காரகத்தில் வருவாங்க. அதே மாதிரி வயதானவங்க, முதியோர்கள், இவங்க எல்லாமே சனீஸ்வருடைய காரகத்தில் வருவாங்க. நம்ம காரில் போகும்போது ஒரு பைத்தியத்தை பார்த்தோன்னா கார் நிறுத்திட்டு போய் அந்த பிஸ்கட்டை கொடுத்துட்டு போவேன். வயசான பாட்டி கூட நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்கட் கொடுப்பேன். மதிய நேரம் வந்தால் சாப்பாடு, நாங்கள் கோயிலுக்கு போனோம்னா மேக்சிமம் உணவு இல்லாமல் கோயிலுக்கு போக மாட்டோம். வீட்டில் தயிர் சாப்பாடு, தக்காளி சாதம், இல்லைன்னா தயிர் சாதம், இந்த மாதிரி ஏதோ ஒரு சாதம், இல்லை எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி கட்டிட்டு போவோம். கொண்டு போய் ஒரு போசியில் போட்டு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு 10 பேருக்குனாலும் நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வருவோம். இது வந்து இந்த 5 சப்ஜெக்டுக்கு நீங்கள் இந்த அன்னதானம் பண்ணும் பொழுது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான சக்சஸ் ஆகிட்டு. இதில் என்ன அப்படின்னா, இது என்ன கிழமைக்கு பண்ணோம்னா, இது சனிக்கிழமை பண்ணணும், இல்லை திங்கக்கிழமை பண்ணணும். இங்கே இதான் ரூல். சனிக்கிழமை சனீஸ்வரன் நினைச்சிட்டு பண்ணலாம். திங்கக்கிழமை சந்திர பகவானையோ அல்லது திருப்பதி பெருமாளையோ நினைச்சிட்டு நம்ம பண்ணலாம். பண்ணும் பொழுது நம்முடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். உழைப்புக்கு மேல லாபம் கிடைக்கும். உழைப்புக்கு மேல நமக்கு லாபம் கிடைக்கும். இதுதான் அதனுடைய ரூல். இதை நீங்க யாருக்கு வேணாலும் சொல்லி பாருங்க, சரியா பொருந்தி வரும். கேட்டீங்கன்னா எனக்கு அவருக்கு இல்லாத கேட்டு பாருங்க, நீங்க உழைச்சு ஓஞ்சி போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பயன்படும். இதில் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது யாருக்கு சொன்னீங்கன்னாலும் சரியாக பொருந்தி வரும். அடுத்து இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அடுத்துக்கு போறதுக்கு முன்னாடி கிளிக் பண்ணிட்டு போய்க்கலாம். சொல்லுங்க முரளி, சொல்லுங்க. என்னங்க என்னங்க? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு யாருக்கு எந்த டவுட் இல்லை. சந்தோஷம், மகிழ்ச்சி. அடுத்ததாக பார்ப்போம், இன்னொரு ஜப்கெட் பார்ப்போம். இது வந்து உன்னது அதிர்ஷ்டம். இது எல்லாமே பேருங்க உன்னது உழைப்பு, உன்னது அதிர்ஷ்டம். சரி, நம்ம அதிர்ஷ்டத்தை கிளிக் பண்ணலாம். இவருக்கு எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது? 70% இருக்குது. இவருக்கு அதிர்ஷ்டம் 70%. இந்த அதிர்ஷ்டம் மட்டும் ஒரு ஆளுக்கு இருந்துட்டாவே போதும். அவர் டக 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 டகன்னு எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்துடுவார். இந்த அதிர்ஷ்ட காத்து அவர் பக்கம் அடிக்குன்னு சொல்றாங்களா, அது வந்து அவருக்கு ஈஸியாக அடிக்கிற காரணம் பண்ணிடும். இந்த அதிர்ஷ்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இருக்கிற சப்ஜெக்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவும் அதிர்ஷ்டம்ங்கிறது ரொம்ப தேவை. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போகணும்னு நினைப்பாங்க, பஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் காரில் வருவாங்க, காரில் ஏறி ஈஸியாக போயிடுவார். இவங்கெல்லாம் அந்த அனுபவிக்கிறதுக்குனே பிறந்தவங்க. அது பிறருதோ மற்றவருதோ அதெல்லாம் இல்லை. இவங்க வந்து இவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய யோகம் அதிகமுள்ள நபர்கள், ஈஸியாக எதையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் உள்ள நபர்களாக இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இவருக்கு அது 70% அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா 100% தோத்து போக மாட்டார். ஜெயிக்கிறாரா இல்லையோ கண்டிஷனாக தோத்து போக மாட்டார். இதே வந்து அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னா நம்ம எதை வழிபாடு பண்ணணும்? இங்க சூரியன், செவ்வாய், குரு கொடுத்துருக்குது. இது ஒரு சுமாரா ஒரு 0% இருக்குது. அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணணும்? வேற ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், உங்க நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். இங்க இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு, இதுல எதை வணங்கணும்? அந்த ஜாதகர் அந்த லக்னத்துக்கு எதை வணங்கினா அவருக்கு சக்சஸ் ஆகும்? சூரியன். ஓகே, சூரியனை வணங்கும் பொழுது கண்டிஷனா அவருக்கு வந்து அதிர்ஷ்டம் உருவாகும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? பணத்தை ஈர்க்கக்கூடிய இதான பேக்ரவுண்ட் சவுண்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க ப்ளீஸ். அதாவது வந்து இங்கிருந்து ஒரு லாஜிக் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே உழைப்புக்கு சூரியனை வணங்க சொல்லிக்கிறோம். ரெண்டாவது அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு சூரியனை வணங்க போறோம். இப்போ இவருக்கு இந்த 2 சப்ஜெக்ட் ரெடி ஆயிருதான். இந்த 2 சப்ஜெக்ட் அவருக்கு வந்துருது. இப்போ சூரியனை வணங்கும் போது அவருக்கு என்ன ஆகுது?
உழைப்பும் கிடைக்கிற உழைப்பும் அவருக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிற காரணம் பண்ணுது, அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிற காரணம் பண்ணுது. அப்போ ரெண்டு அவருக்கு ஒரே கான்செப்ட்ல 2 மாங்காய் வந்துடுது. அப்போ தனி